வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறதுங்க 7 நாளைக்கு 7 விதமான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்ங்க. வாங்க எல்லாத்தையும் எவ்வளோ ஈஸியா சீக்கிரமா செஞ்சிடலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு எல்லா சாப்பாடையுமே நான் கலவை சாப்பாடா செஞ்சிருக்கேங்க. காலைல எந்திரிச்சு நீங்க வெள்ளை சாப்பாடு வச்சுட்டு இதுக்கு உண்டான மசாலாலாம் நீங்க வணக்கிட்டு சாப்பாடு போட்டு பெரட்டுற மாதிரி ரொம்ப ஈஸியா தான் செஞ்சிருக்கேன். வாங்க எல்லாத்தையும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம செய்ய போறது கேரட் சாப்பாடுங்க. கேரட் சாப்பாடு செய்யறதுக்கு நான் அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேங்க. அந்த வடசட்டி சூடாக இருக்குள்ளேங்க கொஞ்சம் பட்டையும் சோம்பையும் நம்ம நுணுக்கிக்கலாம். அதுக்கு நான் இடிகள் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 1 இன்ச்சுக்கு பட்டை இருக்குது. இதை வந்து கொஞ்சம் சின்னதாக பொடிச்சு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா தட்டிக்கலாங்க. ஓரளவுக்கு பொடியாகிற மாதிரி ஆகணும். பார்த்திங்கன்னா நல்லா திப்பி திப்பியாக நான் பொடி பண்ணியிருக்கேங்க. வடசட்டி சூடாயிருச்சுங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போடுறேங்க. கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு வெள்ளை பருப்பு. கடுகு பொரியுதுங்க. நம்ம இடித்து வச்சுருக்கிற பட்டை சோம்பை போட்டுடலாம். இதில் ஒரு வெங்காயம், ஒரு வரமிளகா, ஒரு 5-6 கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் ஒரு பெரிய கேரட்டை நல்லா சின்ன கண்ணில் சிரவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். எங்கள் அப்பா சமையலுக்கெல்லாம் கேரட் சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் செய்வாங்க. இதுக்கு பச்சை மிளகாயை விட வரமிளகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே கேரட் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் கொஞ்சோண்டு தண்ணி கையில் ஊற்றி தெளிச்சு விட்டுறலாம். இன்னொரு 2 நிமிஷம் இந்த கேரட் வேகட்டுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. கையில் ஒரு கைப்பிடி தண்ணி தொளிச்சிங்கனாவே போதுங்க. கேரட்லேயே ஏற்கனவே தண்ணி பதம் இருக்கும். அதுலேயே வெந்துடும். கேரட்டு நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் 2 டீஸ்பூனுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு கொத்துக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் சாப்பாடு போட்டு பிரட்டிக்கலாங்க. நான் சாப்பாடு கொஞ்சம் விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவதாக நம்ம செய்ய போகிறது நிலக்கடலை சாதங்க. நிலக்கடலை சாதம் செய்யறதுக்கு முதல்ல கொஞ்சம் வறுத்து அரைக்க வேண்டியதெல்லாம் இருக்குதுங்க. அதை பண்ணிக்கலாம். அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டேங்க. பேன் கொஞ்சம் சூடாயிருச்சு. இதில் 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதை போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூனுக்கு வெள்ளை பருப்பு போடுறேங்க. ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து வறுக்காத பச்சை கடலைங்க. இதையும் போட்டுக்கலாம். இதை அப்படியே பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி அரைக்கணும். அதனால் இது எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தோம்னா தாங்க நம்மளுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா பொடியாக வரும். நீங்கள் கடலைக்கொட்டை வந்து முன்னாடியே வறுத்து இருந்துச்சுன்னா நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் கடலைக்கொட்டையை போட்டுக்கலாம். இது பச்சை கடலைங்கிறது நான் முன்னாடியே போட்டிருக்கிறேன். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். தேங்காயும் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. கொஞ்சம் வர தேங்காயும் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ தான் அது நல்லா பொடியாகும். சூடாக இருக்கும் போதே நீங்கள் மிக்சி போட்டு அடிச்சிங்கன்னா கொலன்னு சட்னி மாதிரி ஆயிரும். அதனால் இது கொஞ்சம் ஆறட்டுங்க. இது நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. மிக்சியை வந்து நீங்கள் பல்ஸில் வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொடியாக கிடைக்கும். சாப்பாடு பரட்டி விட்றதுக்கு நான் அடுப்பு ஒரு வடசட்டி வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடலைப்பருப்புங்க. 2 டேபிள் ஸ்பூனுக்கு நிலக்கடலை போடுறேங்க. இது கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே வணங்கட்டும். கடுகு பொரியுதுங்க. இதில் 2 கருவேப்பிலை போடுறேன். ஒரு வரமிளகாய் போடுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதில் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கிற வெள்ளை சாப்பாடை போட்டுடலாம். இந்த அரைச்சி வச்சுக்கிற பொடியும் உள்ளே போட்டுடலாம். அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குதுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. பிரட்டியாச்சுங்க. டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம்.
மூடி வச்சிடலாங்க. மூணாவதாக நம்ம செய்ய போகிறது தேங்காய் சாப்பாடுங்க. தேங்காய் சாப்பாடு செய்கிறதுக்கு நான் அடுப்பில் முதல்ல வடசட்டி வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு போடுறேங்க. 1/4 டீஸ்பூனுக்கு வெள்ளை பருப்பு போடுறேங்க. கடலைப்பருப்பு வெள்ளை பருப்பு கொஞ்சம் எச்சா போட்டாங்கன்னா தேங்காய் சாப்பாடுக்கு நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு போடுறேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாங்க. இது வறுக்காத பச்சை கடலைங்க. முன்னாடியே வேவிச்ச கடலையாக இருந்துச்சுன்னா தேங்காய் போடுறப்போ போட்டால் போதுங்க. இது பச்சை கடலைங்க எடுத்து நான் முன்னாடியே போட்டிருக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்குதுங்க. இதில் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டுருங்க. இதில் பாதிக்கு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் போடுறேன். தேங்காய் சாப்பாடுக்கு பச்சை மிளகாய் போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் கட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் 2ஐயும் சேர்த்து போடுறேன். அது இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் கருவேப்பிலை போடுறேன். இது நல்லா வணங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் ஒரு பெரிய முடியில் 1/4 முடிக்கு தேங்காய் திருவி இருக்குது. இதை போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஃப்ரோசன் கோகோனட் தாங்க எடுத்திருக்கேன். தேங்காய் போட்டதுக்கப்புறங்க ரொம்ப நேரம் அடுப்பை எரிய வேண்டியது இல்லைங்க. ஒரு நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதில் நான் வெங்காயம் வேகும் போதே நான் உப்பு போட்டேங்க. பத்துல நம்ம வெள்ளை சாப்பாடு போட்டு கலரும் போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் வெள்ளை சாப்பாடை பெராத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுருக்கேங்க. இப்படி ஆற வச்சு சாப்பாடு போட்டு நம்ம பெரட்டினோங்கன்னா உங்களுக்கு உடையாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். இந்த சாப்பாடை இந்த தேங்காய்க்குள்ளே போட்டு நல்லா பெரட்டிக்கலாங்க. இந்த மாதிரி உடச்சி விட்ட மாதிரி கலரணுங்க. இல்லாட்டி நல்லா குழஞ்சி போயிடும் சாப்பாடு. தேங்காய் சாப்பாடுக்கு எப்பவுமே கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டாங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது நல்லா கலக்கியாச்சுங்க. டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம். இந்த தேங்காய் சாப்பாடுக்கு சைடிஸ் எதுவுமே வேண்டியது இல்லைங்க. வெறும் பூண்டு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். இல்லாட்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நாலாவதாக நம்ம செய்ய போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பூண்டு சாதங்க. பூண்டு சாதம் செய்கிறதுக்கு நான் அடுப்பில் ஃபஸ்ட்டு வடசட்டி வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு வெள்ளை பருப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 5-6 கடலைப்பருப்பு கூட போடுறேங்க. இதில் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயமே ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் 5-6 கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே சுருண்டு முதல்ல வேகட்டுங்க. இங்கே வெங்காயம் முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. இதில் பூண்டு வந்து நான் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு 1.5 கட்டை போட்டிருக்கேங்க. இப்போ இந்த பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வணங்கட்டுங்க சுருண்டு. இந்த பூண்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சளி சீக்கிரம் நல்லாயிரும். பால் கொடுக்குற அம்மாக்கள் வந்து இது சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா பால் ஊறுங்க. நெஞ்சு சளி கட்டி இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்காதுங்க. இப்போது பூண்டு நல்லா எண்ணெயில் வணங்கிருச்சுங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த சாம்பார் பொடி நல்லா வணங்குச்சிங்கன்னா அதோட பச்சை வாசனை வந்து சீக்கிரமாக போயிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறமா சாப்பாடு போட்டு பெரட்டும் போது பத்திரின்னு இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வெந்திருக்குதுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி தூவி விட்டுறலாங்க. இதையும் ஒரு கலக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஆறிட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம வெள்ளை சாப்பாடை போட்டு பெரட்டிக்கலாம். இப்போ சாப்பாடு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குங்க. இது ஒரு தட்டத்தில் போட்டு ஆற வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு இதில் போட்டு கலக்கும் போது குழையாமல் இருக்கும். இதில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு நல்லா கலரிக்கலாங்க. இப்படி கலரும் போதே உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கணுங்க. பத்தாட்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பூண்டு சாப்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே போட்டுடலாம். பூண்டு சாப்பாட்டுக்கு அப்பளத்தையோ வடகத்தையோ சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டிஃபனில் போட்டாச்சுங்க. மூடி வச்சிடலாம். அஞ்சாவதாக நம்ம செய்ய போகிறதுங்க ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சாப்பாடுங்க. ஈஸியான தக்காளி சாப்பாடு செய்யறதுக்குங்க நான் அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு சின்னதாக பட்டை போட்டுக்கலாங்க. 2 கிராம்பு போடுறேன். ஒரு 5-6 சோம்பு போடுறேன். இது கொஞ்சம் எண்ணெயிலேயே பொரியிட்டுங்க. இந்த பட்டை சோம்பெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலேயே வணங்கட்டுங்க இந்த பேஸ்ட்டு. இதில் கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம்.
வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வேகட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இதில் 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போடுறேங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இதை ஒரு கலக்கி விட்டுறலாங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. நல்லா குழஞ்சி வேகட்டுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து ஒரு கலரி விட்டுருங்க. இல்லாட்டி தக்காளி அடி பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலையே இல்லைங்களா, அதனால தக்காளி அடி பிடிச்சிக்கும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளியில் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. நான் 2 டைம் திறந்து கலரி விட்டுருந்தேன். இதில் கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேங்க, இதையும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வெட்டி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதில் சாப்பாடை போட்டு பிரட்டிடலாம். கொஞ்சம் சாப்பாடு நான் விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இவ்வளோ சாப்பாடு போட்டால் கரெக்டாக இருக்குங்க. இது லைட்டாக கலரி விட்டுடலாம். இப்படி கட் பண்ண மாதிரி கலர்னாங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு குழக்குலன்னு ஆகாது, நல்லா உதிரியாகவே இருக்கும். இப்படி கலக்கும் போதே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலக்கியாச்சு. டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாங்க. இவ்வளோதாங்க, தக்காளி சாப்பாடு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சாப்பாடுக்கு வெறும் தயிர் பச்சடி கரெக்டாக இருக்குங்க. 6வதா நம்ம செய்ய போகிறதுங்க சூப்பரான நெல்லிக்காய் சாதங்க. நெல்லிக்காய் சாதம் செய்யறதுக்கு நான் முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நிலக்கடலை வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாங்க. இதில் 1/2 டீஸ்பூனுக்கு வெள்ளுளுத்து பருப்பு வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 5-6 மிளகு வச்சுருக்கேங்க, இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுறேங்க. ஒரு 10 வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 4 கருவேப்பிலை போடுறேங்க. ஒரு பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு பாதி வரமிளகாய் போடுறேங்க. இதுவும் நல்லா எண்ணெயிலேயே வணங்கிட்டுங்க. இதில் 2 நெல்லிக்காவை நான் இந்த மாதிரி கீத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதையும் போட்டுக்கலாம். இதில் 2 டீஸ்பூனுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க, இதையும் போட்டு ஒரு வணக்கிக்கலாங்க. நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸ்க்கு 2 நெல்லிக்காய் போட்டிருக்கேங்க. இன்றைக்கி நான் வந்து ஃப்ரோசன் நெல்லிக்காய் தான் போட்டிருக்கேன். அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுக்கணுங்க. அப்போ தான் வந்து இந்த கடலைக்கொட்டையில் தீயாமல் இருக்கும். இந்த நெல்லிக்காவும் நல்லா வணங்கும். இவ்வளோதாங்க, நெல்லிக்காய் வணங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நெல்லிக்காவை நான் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை போட்டு நம்ம பெரட்டுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நெல்லிக்காய் சாப்பாடுக்கு நல்லெண்ணெய் விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. அதில் ஒரு 10 முந்திரி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பொன்னிறமாக வரட்டுங்க. இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற நெல்லிக்காய் இதுக்குள்ளே போட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இங்கே குக்கரில் நான் சாப்பாடு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. இதில் ஒரு 5-6 கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாங்க. இப்போ சாப்பாடை நல்லா கலக்கலாங்க. சாப்பாடை பிரட்டியாச்சு. டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம். இவ்வளோதாங்க, நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. 7வதா நம்ம செய்ய போகிறதுங்க கொள்ளு சாதங்க. கொள்ளு சாதம் பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுடுறேன். ஒரு 5-6 கடலைப்பருப்பு போடுறேங்க. கொஞ்சோண்டு வெள்ளுளுத்து பருப்பும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு போடுறேங்க. ஒரு 2 இன்ச்சில் பட்டையும் போட்டுடுறேன். இப்போ கடுகு நல்லா பொரியுதுங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், இதை போட்டுடுறேங்க. கொஞ்சம் எண்ணெயிலேயே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேங்க, இதையும் போட்டுடுறேன். ஒரு 2-3 கருவேப்பிலை, பாதி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இது ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம்.
சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டுங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு குழஞ்சி வெந்துருச்சுங்க. இதில் 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் போடுறேங்க. 1/4 டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி போடுறேங்க. இதில் 50 கிராம் கொல்லுங்க. குக்கரில் 5 விசில் விட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். கொள்ளு வந்து ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. உடனே நம்ம குக்கரில் போட்டு 5 விசில் விட்டு எடுத்து வச்சா போதுங்க. இந்த தக்காளியோடு சேர்த்து இந்த மசாலா பொடியும் கொல்லும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகட்டும். இது 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சாப்பாடு நான் விசில் விட்டு வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கரம் மசாலாவை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம். ஹெல்த்தியான கொள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. 7 நாளைக்கு 7 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சாச்சு. நான் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு காட்டி ஒன்னொன்னையும் பார்த்து செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் வீட்டுக்காரருக்கு, இல்லை உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே 7 நாளைக்கு 7 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன். அதுலேருந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 7 வகையான குழம்பு வெரைட்டியும் போட்டிருக்கேன். 7 வகையான பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டியும் போட்டிருக்கேங்க. குழந்தைகளுக்கு 7 நாளைக்கு 7 விதமான லஞ்ச் ரெசிபியும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.